விவசாயத்துக்கான கருவிகள் தான் கருவிகள், விவசாயம்தான் தொழில், விவசாய உற்பத்தி தான் அடிப்படை, விவசாயம் தான் மனிதனுடைய தேவை. மனிதனுடைய தன் தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது எது அப்படின்னா சாப்பாடு தான். உணவு சரியில்லை அப்படின்னா உடல் சரி இருக்காது, உடல் சரியில்லைன்னா மனம் சரி இருக்காது, மனம் சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது, மொத்தத்தில் பிரச்சனையில் போய் முடியும். ஸோ சாப்பாட்டில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலன்னா நீங்கள் கவனமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க, தண்ணி கூட தனக்குள்ளே கையில் வச்சுன்னே சுற்றுவாங்க, கம்மண்டெல்லாம் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா. சாப்பாடும் கண்டத்தில் சாப்பிட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டை சரியாக வச்சுக்கணுன்றதுக்காக வேண்டி சைவம்லாம் வளர்ந்து தான் அது மாறிச்சு. அப்போ விவசாயம் ஒரு மனுஷனை சரியாக வச்சுக்கிறதுக்கான அடிப்படையானது. விவசாயம்னா வெறும் நெல் உற்பத்தி, கோதுமை உற்பத்தி, பார்லி உற்பத்தி மட்டும் கிடையாது. நாம் இப்போ வளர்ந்துட்டோம், உயிரினங்களை கூட நம்ம விவசாய பொருளாக மாற்றிட்டோம். கோழியெல்லாம் நம்ம உருவாக்குறோம், ஒரு 65 நாளில் கோழிகளை உருவாக்கி சாப்பிட கற்றுக்கணும். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சாப்பிட்லாம், உடம்புக்கு எதெல்லாம் நல்லது அப்படிலாம் பார்த்து நம்ம உற்பத்தி ஆகிட்டோம். ஸோ விவசாயம்னா வெறும் நிலத்துக்கீரி உருவாக்குறது மட்டுமே இல்லை, உயிரினங்களை உருவாக்கி நம்ம சாப்பிட்றதுக்கான ஏதுவான பொருட்களை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுவும் கூட விவசாயம் தான். ஸோ ஒரு மனிதனுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும் உணவு உற்பத்தி செய்யறது. வாங்கின மாவு எடுத்து சப்பாத்தி சுடுறது இல்லை தோசை சுடுறது இதுங்கெல்லாம் கூட தெரியாமல் சில பேர் வாழ்ந்துன்னுக்குறோம். அப்படிலாம் தப்பு, குற்றம் அது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு நீங்கள் அரிசியை பொங்க வச்சு கஞ்சியாக குடிச்சிக்கலாம். நல்லா பிரியாணி தான் பண்ணி சாப்பிடணும்லாம் அவசியம் இல்லை, மசாலாலாம் போட்டு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பார்லி கொதிக்க வச்சு சும்மா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட முடியும். சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் பழங்கள்லாம் நேரடியாகவே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ முடியாது, வெறும் தானியங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ முடியாது, போதாது, உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நம்மளால் உயிரினங்களையும் கொன்று அதையும் செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். சமைத்தல் அப்படின்னும் போது எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுவாங்க. சைவம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. விவசாயத்தில் நெல் உற்பத்தி தான்ன்றதில் உயிரினங்கள் உற்பத்தியும் கூட, ஆடு மாடுகள்லாம் வளர்த்து அதையும் கூட நம்ம வெட்டி சாப்பிட்டுக்கலாம். குற்றமானால் அதெல்லாம் குற்ற உணர்வுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ விவசாயத்தை பெருசாக பேசுங்க அப்படின்னா, விவசாயம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, மனுஷனே இல்லை. நாமெல்லாம் இவ்வளோ உலகம் முழுசும் மனிதர்கள் நிறைய உற்பத்தி ஆனதுக்கு காரணமே நம்ம விவசாயம் பண்ண கற்றுக்கிறது தான். ஸோ விவசாயம் பண்ணி நம்ம கற்றுக்கல அப்படின்னா இனப்பெருக்கமாக இருக்காது, மக்கள் தொகை பெருகி இருக்காது, இந்த பூமி முழுசும் நம்ம பல்கி பெருகியிருக்க முடியவே முடியாது. அதனால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்.